இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் பொடி நம்மிலே கடந்து வந்து நமக்கு வாழ்வளிக்கிறதாய் செயல்படுகிறதாய் இருக்கிறது. அன்பின் வார்த்தைகளை கேட்டு வாழ்வாக்கு ஒப்புக்கெடுத்து கடந்து வரலாம். யோவான் நற்செய்தியிலே 12ஆம் அதிகாரத்திலே 24வது தெய்வீக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் சில வேளையிலே பேசுகிற பொழுது ஓமையாக சொல்லிக் கொடுப்பார். ஏன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தவும் அந்த வார்த்தையுடைய மகிமையை காண செய்வதற்கும் ஓமையை சொல்லிக் கொடுப்பார். இங்கே சொல்லுகிறார், கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது கிடைக்கும். ஒரு கோதுமையை போடுறோம், அது முளைச்சிட்டு வளர்ந்துட்டு நிறைய கதிர் உண்டாகிருக்கு, கதிர் உண்டாக்கி மணிகள் உண்டாயிருக்கு இல்லைங்களா? அது அவர் சொல்றார். கோதுமை மணியானது எப்படி மண், அதே போல நாமளும் படிஞ்சு கடந்து வந்தால்தான் நிறைய பலன் கொடுக்க முடியும். அது அவரிலே அவருடைய மரணத்தை குறித்தும் அதனாலே உலக மீட்பை குறித்தும் கொண்டு வருகிறார் இல்லைங்களா? அதே போல இன்று வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது நீங்களும் நானும் நம் ஆண்டவருக்காக கடந்து வந்து செயல்படுகிற பொழுது, அவருக்காக தன்னை அர்ப்பணித்து கடந்து வருகிற பொழுது அநேக ஆத்துமக்களை நாம் கொண்டு வர முடியும். இதைத்தான் திருத்துதர் பணியிலே பார்க்கிற பொழுது 20ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே புனித பவுலடிகள் அங்கே சொல்லுகிற கருத்தோட திருத்தர் பணி பார்க்கும். திருத்தர் பணியிலே 20ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே சொல்லுவார், அவர் வாழ்க்கையை பார்த்துங்க, என்ன ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அவுட்டு, அநேக ஆத்து மக்களை கொண்டு வருகத்தான் கருத்து அங்க சொல்லிக் கொடுப்பார். என்னை பொறுத்த வரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். பாருங்கள், அன்று இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். இங்கே அவர் திருத்தர் பணியில பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவருடைய பணி செய்கிறவர் எப்படி சொல்லுகிறார். இந்த வார்த்தை நமக்கும் கடந்து வரணும், நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து செயல்படணும். நாம் கேட்டதோடு மட்டுமன்றி எப்படி அந்த திருத்தர் சொன்னார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வரணும். நாம் ஜெபிக்கலாம், அர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் வழியாக ஆயிரம் மக்கள் கடந்து வரணும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ளே கடந்து வரணும் என்று ஒப்புக்கொள்ளலாம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அப்படியே இணைந்து ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொரு உமக்காக அர்ப்பணம் ஆகிறோம் ஆண்டவரே. எங்கள் வழியாக அநேக ஆத்துமாக்கள் உயிர்பட்டு கடந்து வரணும் ஆண்டவரே. பரிசுத்திலே மீட்பிலே ஆசீர்வாதத்திலே கடந்து வரணும் ஆண்டவரே. அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் திருத்தூரிலே சொன்னது போல எங்கள் வாழ எங்கள் கிருபை செய்துள்ளோம். உம்முடைய இறை அரசின் பணிகள் கடந்து செல்ல எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
பறைசாற்று இறைவார்த்தை